சகரியா 3ஆம் அதிகாரத்தில் சகரியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்தை குறித்து வாசிக்கிறோம். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து, அழுக்கு வஸ்திரம் அக்கிரமத்தை குறிக்கிறது, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். சிறந்த வஸ்திரம் நீதியை குறிக்கிறது. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். சுத்தமான பாகை நீதியை குறிக்கிறது. அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தர் நீதியை நமக்கு தரிப்பிக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. வஸ்திரம் இரட்சிப்பை குறிக்கிறது. நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். சால்வை நீதியை குறிக்கிறது. சங்கீதம் 132ஆம் அதிகாரம், உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் என்று. வலது இடது பக்கத்து ஆயுதங்கள் நீதியை குறிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்களுக்கு அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் என்று. மார்க்கவசம் நீதியை குறிக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம், அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தனது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். இங்கேயும் மார்க்கவசம் நீதியை குறிக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். துர்ரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், முந்தின மனுஷன்
பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நம்முடைய உயிர்த்தெழுதலிலே கர்த்தருடைய சாயலை அணிந்து கொள்வோம் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் அழைப்பை அசட்டை பண்ணினதினாலே ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரமில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருள். பரலோக ராஜ்யத்திலே புதிய மனுஷனை தரித்து கொள்ளாதவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவர்களுக்கு இடமில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியை நமக்கு தரிப்பிக்கிறார் என்கிற சத்தியத்தை அநேக பாடல்களின் வாயிலாக நாம் பாடுகிறோம். உதாரணமாக, கிறிஸ்துவின் இரத்தம் நீதியும் என் அலங்காரம் சால்வையும், அதை உடுத்திட்டடியேன் தெய்வாசனத்தின் முன் நிற்பேன் என்கிற பாடல். கிறிஸ்துவின் நீதி என்னுடைய சால்வை, அதை உடுத்தி நான் தெய்வாசனத்தின் முன் நிற்பேன். இன்னொரு பாடல், பாவி கேள், உன் ஆண்டவர் அறையுண்ட இரட்சகர் கேட்கிறார், என் மகனே அன்புண்டோ என் பேரிலே. ஆண்டவர் பாவியாகிய ஒரு மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகள் போன்றதான ஒரு பாடல். 5ஆம் சரணத்தில் இவ்வாறாக பாடுகிறோம், திவ்ய ரூபம் தரிப்பாய், என்னோட அரசாளுவாய், ஆதலால் சொல் மகனே அன்புண்டோ என் பேரிலே. ஒரு நாளிலே கர்த்தருடைய சாயலை நீ தரித்து கொள்வாய், கர்த்தரோடு கூட அரசாளுவாய். இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், ஆதலால் சொல் மகனே அன்புண்டோ என் பேரிலே என்று ஆண்டவர் கேட்பதை போன்ற ஒரு பாடல். இன்னும் ஒரு பாடல், என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான் என்கிற பாடல். என் மீட்பர்
நீதியை சம்பாதித்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். அவரில் ஒரு பாவம் இல்லை. ஆகவே என் சொந்த நீதியை வெறுத்தேன். என் சுய நீதியை வெறுத்தேன். இயேசுவின் நாமத்தை மட்டுமே, இயேசுவின் நீதியை மட்டுமே நம்புவேன். ஆகவே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான். மற்ற எல்லா அஸ்திபாரங்களும் மணல்தான். 4ஆம் சரணத்தில் இவ்வாறாக பாடுகிறோம். நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கும்போது அஞ்ச மாட்டேன். காரணம், என் மீட்பர் நீதி அநீதனாகிய என்னை மூடும். ஆகவே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான். வேறஸ்திபாரம் மணல்தான். இதுவரை நாம் கற்றுக்கொண்டது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ரட்சிப்பு மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்கு மட்டுமே. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சித்தால் அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம்தான் கிட்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தர, கிறிஸ்துவினிடத்தில் நம்மை வழி நடத்த. இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறது. இலவசமாய் ரட்சிக்கப்படுகிறோம். இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த நீதி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. கர்த்தர் நீதியை நமக்கு தரிப்பிக்கிறார்.